இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் இணைச்சட்டம் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். ஆண்டவர் உன்னை முதல்வனாக ஆக்குவாரே அன்றி கடையனாக ஆக்க மாட்டார். நீ உயர்வாயே அன்றி தாழ்ந்து போக மாட்டாய். ஆண்டவர் இந்த புதிய மாதத்துல, இந்த புதிய நாள்ல ஒவ்வொருவரையும் காழ்பதிக்க செய்திருக்கிறார். கடந்த மாதம் முழுவதுமாக ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழிநடத்தி நமக்கு தேவையான சகலத்தையும் செய்து கண்மணி போல அன்றாடம் ஒவ்வொருவரையும் கவனித்து கொண்டு வருகிறார். நமது குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். போன மாதங்கள்ல நீங்க சந்தோஷமான விடயங்களையும் அனுபவிச்சிருக்கலாம், அல்லது சோகமான விஷயங்களையும் நீங்க சந்திச்சிருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் அந்த மாதம் முழுவதுமாக ஒவ்வொருவரையும் பாதுகாத்து இந்த புதிய மாதத்துல முதலாவது நாள்ல உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தோட வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக இந்த நேரத்துல நீங்க நன்றி சொல்லுகிறீங்களா? இந்த புதிய மாதத்துல, இந்த புதிய நாள்ல ஆண்டவர்கிட்ட ஆசிர நாங்க ஒவ்வொருவரும் எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்துக்கும் எங்களை சுற்றி உள்ளவர்களுக்கும் கிடைக்கும்படியாக ஜெபம் செய்வோமா? இந்த மாதம் முழுவதுமாக ஆண்டவர் மூடிருந்து ஒவ்வொருவரையும் வழிநடத்த வேண்டி நாங்கள் இந்த நேரத்தில் ஆண்டவர்கிட்ட ஜெபிப்போமா? இந்த மாதம் முழுவதுமாக நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இந்த மாதத்தில் அநேகர் ஏதாவது ஒரு புது முயற்சியை நீங்கள் தொடங்குறதுக்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கலாம். புதிய வீடு வாசல் வாங்குறதுக்கு, தொழிலை தொடங்குறதுக்கு, இப்படியாக உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் உயர்றதுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் இந்த மாதத்தில் ஆரம்பிக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கிறீங்கன்றா நீங்கள் அந்த காரியத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் இந்த மாதத்துல நீங்க நினைச்சதை நிச்சயமாக அவர் நடத்தி முடிப்பார். அவரோட கரத்துல ஒப்பு கொடுங்க. நீங்க அவர்கிட்ட விட்டு விடுங்க. அவரே அனைத்தையும் பார்த்து கொள்வார். இந்த மாதம் முழுவதுமாக அவருடைய துணை உங்களோடு இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்துல ஆண்டவர்கிட்ட நீங்க ஜெபம் செய்யுங்க. ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுத்த இந்த வார்த்தையை நாங்க சற்று சிந்தித்து பார்ப்போம். இன்றைய உலகில் பலர் தங்களை அடுத்தவங்களோடு ஒப்பிட்டு அவங்கள விட நாங்கள் தாழ்வாக இருக்கிறோம், குறைவாக இருக்கிறோம் என்ற மன தளர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிலர் தோல்விகளை சந்தித்து என் வாழ்க்கையில் முன்னேற்றம் வருமா என்ற கேள்விகளோடு இன்றைக்கு நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட நேரங்களில் ஆண்டவருடைய வார்த்தை தான் நமக்கு ஒரு கேள்வியைக்கான பதிலை கொடுக்கிறது, நம்பிக்கையும் தைரியத்தையும் அளிக்கிறது. ஆண்டவர் உங்களை முதல்வனாக ஆக்குவாரே அன்றி கடையனாக ஆக்க மாட்டார். நீங்க உயர்வாக இருப்பீர்களே அன்றி தாழ்ந்து போக மாட்டீர்கள் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் தமது மக்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தின் வெளிப்பாடு தான் இது. அவர் மனுஷர்களை தோல்விக்காக படைக்கவில்லை. அவர் ஒவ்வொருவரையும் ஒரு நோக்கத்தோடு, ஒரு எதிர்கால நம்பிக்கையோடு தான் படைச்சார். வாழ்க்கையில சவால்களும் தடைகளும் நமக்கு வரலாம், அது சகஜம்தான். சில நேரங்கள்ல நாங்க எதிர்பார்த்தது நடக்காமல் போகலாம். ஆனால் அந்த சூழ்நிலைகளை நமது எதிர்காலத்தை தீர்மானிக்காது. ஆண்டவர் நமக்காக வச்சிருக்கும் திட்டங்களே எங்களுடைய வாழ்க்கையை வழி நடத்தும். அதனால இன்றைக்கு நாங்க பார்க்கிற போராட்டங்கள், தோல்விகள் எல்லாம் நாளைய வெற்றிக்கான படிக்கட்டுகளாக நமக்கு மாறும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரை நம்பி நடக்கும்போது அவர் நம்மை உயர்த்துவார். உயர்வு என்பது பதவியில அல்ல, செல்வத்துல அல்ல. அது நல்ல குணம், சமாதானம், ஞானம், குடும்ப ஆசீர்வாதம் மற்றும் பிறருக்கு ஆசீர்வாதமாக வாழும் வாழ்க்கையில தான் உண்மையான உயர்வு இருக்கிறது. இந்த புதிய நாள்ல நீங்க ஒரு வாக்குறுதி எடுத்துக்கொள்ளுங்க. சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போகாம ஆண்டவருடைய வாக்குறுதிகளை பற்றி கொண்டு முன்னேறுங்க.
மனுஷர்கள் நம்மை மறந்தாலும் ஆண்டவர் நம்மை மறப்பதில்லை. அவர் நம்மை நடத்தி உயர்த்தி ஆசிர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். இன்றைய நாளை நம்பிக்கையோடும் மகிழ்ச்சியோடும் தொடங்குங்க. ஆண்டவர் உங்களுக்காக நல்ல காரியங்களை செய்ய தயாராக இருக்கிறார். அவரை நம்புங்க. அவர் உங்களை சரியான நேரத்துல உயர்த்துவார். ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறாருண்டா அவர் ஏதோ ஒரு நோக்கத்துக்காகத்தான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதனால உங்கள்ட்ட அழைப்பை பார்த்து நீங்க சோர்ந்து போகாதீங்க. கரடு முரடான பாதைகள்னால நீங்க பயணிச்சாலும் இறுதியில ஆண்டவர் உங்களை பசுமையான புல்வெளியில அமரச் செய்வார். ஆண்டவருடைய வார்த்தையை நம்புறீங்களா? விசுவசிக்கிறீங்களா? நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலும் பிரகாசம் என்கிற வெளிச்சம், நம்பிக்கை உதிக்கும். ஆமேன்.